அப்படி உலகை சுற்றி வரும் பொழுதோ நாமோ ஒரு பெண்ணாக பற்றவளாச்சு நமக்கோ ஒரு ஆண் துணை வேண்டும் என்று ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றேன். அங்கு சென்று மணல்கள் எல்லாம் ஒன்று கூட்டினேன். அப்படி மணல்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு உருவத்தை வடிவமைத்தேன். அந்த உருவத்தை வடிவமைத்து கடும் தவம் கொண்டேன். அப்படி கடும் தவம் கொண்டு ஓம் என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்து அந்த உருவமாகப்பட்டதுக்கு உயிர் கொடுத்தேன். அந்த உருவமாகப்பட்டது என்ன உரைத்தது? அம்மா அம்மா என்று உரைத்தது. அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்த உடனே அம்மா என்று குரல் கொடுத்தது. அம்மா அம்மா என்று உரைத்ததால் அன்னவரை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பிள்ளையார் என்று பெயர் சுட்டி ஒரு புறம் அமர்த்தினேன். இரண்டாம் முறை ஆற்றங்கரைக்கு சென்றேன். அங்கு மணல்கள் எல்லாம் ஒன்று கூட்டினேன். ஒரு உருவத்தை வடிவமைத்தேன். அந்த உருவமாக்கப்பட்டதுக்கும் கடும் தவம் கொண்டு ஓம் என்று மந்திரத்தை உடுத்திட்டு அந்த இரண்டாவது உருவத்துக்காக உயிர் கொடுத்தேன். அந்த உருவமாகப்பட்டது என்ன உரைத்தது தெரியுமா? தங்கா தங்கா என்று உரைத்தது. அண்ணனாக ஏற்றுக்கொண்டு ஒரு புறம் கோபால கண்ணன் என்று பேசி ஒரு புறம் அமர்த்தினேன். அப்படி அமர்த்திவிட்டு மூன்றாம் முறை ஆற்றங்கரைக்கு சென்றேன். நாமோ ஒரு பெண்ணாக பட்டவளாச்சு, பெண்ணாக பிறந்தவளாச்சு, ஆண் துணை வேண்டும் என்று இரண்டு மந்திரங்களை உச்சரித்துமே. அப்படி இரண்டு மந்திரங்களும் நமக்கு ஆண் துணை வரவில்லை என்று மூன்றாம் முறை ஆற்றங்கரைக்கு சென்றேன். அங்கு மூன்றாம் முறை மனதில் எல்லாம் ஒன்று கொடுத்தேன். அப்படி ஒன்று கூட்டி ஒரு உருவத்தை வடிவமைத்தேன். அப்படி உருவத்தை வடிவமைத்து மிக கடும் தவம் கொண்டேன். அப்படி கடும் தவம் கொண்டு அந்த மூன்றாம் உருவமாகப்பட்டதுக்கு உயிர் கொடுத்தேன். அப்படி அந்த மூன்றாம் உருவமாகப்பட்டது உயிர் கொடுத்தேன். பெண்ணே பெண்ணே என்று ஓடி வந்தது. பெண்ணே பெண்ணே என்று ஓடி வந்தது. சாமி, என்னை உங்கள் துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஓடினேன். அவர் என்னை கண்டு ஓடுகிறார், நான் அவரை கண்டு ஓடுகிறேன். அவர் ஓட நான் ஓட, சுவாமி நில்லுங்கள், ஏன் என்னை கண்டு ஓடுகிறேன் என்று நான் கேட்டேன். பெண்ணே, நீயோ என்னை உற்பணம் செய்தவள், உனக்கோ 3 கண்கள் உள்ளது, என்னுடைய வயதில் முதியவர் நீ, ஆகையால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்ணே என்று அவரோ உரைத்தார். அப்படி உரைத்ததால் சாமி, என் நெற்றி கண்ணாகப்பட்டதை உனக்கு தானமாக அளிக்கிறேன். அப்படி தானமாக அளிக்கும் பொழுது என்னை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அப்படி உற்று நோக்கி பார்த்தால் நான் பஸ்மமாகி விடுவேன். அப்படி பஸ்மமாக்கி பர்வதராஜனுக்கு மகளாக பிறப்பேன். அப்படி மகளாக பிறந்து பிறகு என்னை முறை பிரகாரம் வந்து என்னை நீங்கள் மனம் முடிந்து கொள்ளலாம் என்று அவர் உரைத்தார். அப்படியாக என்னுடைய கண்ணாகப்பட்டதை எடுத்து பரமனுக்கு உரைத்தேன். அப்படி பரமசிவனுக்கு அளிக்கும் பொழுது என் முகமாகப்பட்டதோ கண்ணை பிடுங்கி முகமாகப்பட்டதோ உதரமாக சாய்ந்தது. அப்படி உதரமாக சாய்கிறது என்று பரமசிவனோ குங்குமத்தை எடுத்து என் நெற்றிலே ஐத்தினார். அந்த உதிரமாகப்பட்டதோ நின்று விட்டது. அனைத்து இல்லத்தரசிகளும் நெற்றில் திலகம் வைப்பது அதற்காக தான். அப்படி நெற்றில் திலகம் ஆக்கப்பட்டது வைக்கும் போது அந்த உதிரமாகப்பட்டது நின்றது. பிறகோ என்னுடைய காதின் வழியாக அந்த உதிரமாகப்பட்டது வந்தது. அப்படி அந்த உதிரமாகப்பட்டது என் காதின் வழி வரும் பொழுது பரவலாகப்பட்டது என் காதை வைத்தினார். அப்படி அந்த காதின் வழியாகப்பட்டது உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. அப்படி நின்ற பிறகு என்னுடைய ஓடின் வழியாகவே அந்த உதிரமாகப்பட்டது வந்தது. அதற்குதான் மாதம் பெண்களுக்கு 3 முறை 5 முறை மாத விழா வருவது காரணம். அப்படியாக இருக்கும் பொழுது என்னுடைய கண்ணாக்கப்பட்டது பரமசிவனுக்கு அழைத்தேன். பரமசிவனுக்கு அழைக்கும் போது என்னை உற்று நோக்கி பார்த்தால் உற்று நோக்கி பார்த்து நான் பஸ்மமாகிவிட்டேன். அப்படி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து என்னை பரமசிவனாக முறைப்படி வந்து மனம் முடிந்தார். அப்படி மனம் முடிந்த பிறகு காலம் அதர்வனம் இப்படி என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் காக்க மகாவிஷ்ணுவும் யானை முதல் எறும்பு வரை படியளக்க பரம கடவுளையும் ஒரு புறமாக அமர்த்தி விட்டு அப்படியா பார்வதி என்று பேர் சிறப்பாக இருக்கும் பொழுது நானும் பரமசிவனாகப்பட்டவன் தில்லையிலே நடனமாடிக்கொண்டிருந்தோம். அப்படி தில்லையிலே நடனமாடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம்? சாமி, இந்த பரந்த பூவுலகிலே இந்த சக்தி பெரிதா இந்த சிவன் பெரிதா சாமி என்று பரமசிவன் உரைத்தேன். அப்படி உரைக்கும் போது பெண்ணே, அதில் என்ன சந்தேகம் பெண்ணே? இந்த பரந்த பூவுலகிலே இந்த சிவனாகப்பட்டவன் தான் பெரியது என்று அவர் உரைத்தார். நான் உரைத்தேன்.
சாமி இல்லை, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சக்திதான் பெரிது என்று நான் உரைத்தேன். அதற்கு பரமசிவன் உரைத்தார், பெண்ணே இல்லை இல்லை, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சிவன்தான் பெரிது என்று பரமசிவன் உரைத்தார். நான் உரைத்தேன், சாமி இல்லை இல்லை, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சக்திதான் பெரிது என்று நான் உரைத்தேன். அதற்கு பரமசிவன் உரைத்தார், பெண்ணே இந்த சிவன் இல்லையே இந்த சக்தி இல்லை என்று அவர் உரைத்தார். சிவன் இல்லை என்ற சக்தி இல்லை அப்படி என்று பரமசிவன் உரைத்தார். நான் உரைத்தேன், சாமி நான் உன்னை உற்பனம் செய்தவள், இந்த சக்தியிலே இந்த சிவன் இல்லை என்று நான் உரைத்தேன். அதற்கு கடும் கோபத்துக்கு ஆளாவினார் பரமசிவன். அப்படி கடும் கோபத்துக்கு ஆளாகி எனக்கு ஒரு சாபத்தை ஈட்டினார். என்ன சாபமோ? அது என்ன சாபம் தெரியுமா? சாமி அது என்ன சாபம் என்று நான் கேட்டேன். பெண்ணே பார்வதா, இன்று முதல் ஓராண்டு காலத்திற்கு என் திரு லிங்கமாகப்பட்டதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருளால் அதை செய்து அதை அலங்கரித்து பூஜித்து வந்தால் இந்த சாபமாகப்பட்டது விளங்கிவிடும் என்று பரமசிவனாகப்பட்டவர் உரைத்தார். அந்த சிவ பூஜையிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த சாபமாகப்பட்டது மீண்டும் தொடரும் என்று பரமசிவனாகப்பட்டவர் உரைத்தார், கட்டளையிட்டார். அப்படித்தானே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருளால் ஒரு லிங்கத்தை வடிவமைத்து அதை அலங்கரித்து பூஜித்து வந்தேன். அப்படி பூஜைக்கு வரும் வேளையிலே இன்றோ கடைசி நாள் பூஜை ஆற்றங்கரைக்கு சென்றேன். அங்கு மலர்கள் எல்லாம் ஒன்று கூட்டினேன். ஒரு லிங்கத்தை வடிவமைத்தேன். அதை வடிவமைத்து அலங்கரித்தேன். அப்படி அலங்கரித்து அந்த சிவ பூஜைக்கு சிவனாக்கப்பட்டதோ பூஜைக்கு ஆரம்பித்தேன். அப்படி பூஜைக்கு ஆரம்பித்து பரமசிவனாக்கப்பட்ட தன்னுடைய